ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? சண்டே சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சா? ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நான் வந்து காலையில் 2 பழைய படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிவியில் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து சமைக்க வந்திருக்கேன். இவங்க வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சிக்கன் வந்து என்ன பண்ணலான்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. காலையில் டிஃபன் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து சிக்கனமான சிக்கன் சமையல் தாங்க. அது என்னது சிக்கனமான சிக்கன் சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவிதமாக வாங்காமல் சிக்கன் கொஞ்சமாக வாங்கி அதில் பல விதமாக செஞ்சுருந்தேன். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, வாங்கிட்டு வந்து சிக்கனில் கொஞ்சம் எடுத்து சிக்கன் 65க்கு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எலும்பெல்லாம் எடுத்து கோழி ரசம் வச்சாச்சு. மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, தனியாலாம் வறுத்து மசாலாவோடு போட்டு ஒரு சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இளையராஜா சாரோட பாட்டை கேட்டுக்கிட்டே சூப்பராக சமைச்சிருந்தேன். பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. கடகடன்னு பாத்திரத்தை கழுவிட்டால் தான் நம்ம சிக்கனை அங்கே சிங்கில் வச்சு க்ளீன் பண்ண முடியும். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது பாத்திரம். கழுவிட்டு வீடெல்லாம் பெருக்கி வெளியே சூப்பராக பெருக்கி கோலம்லாம் போட்டு காலை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி சண்டே கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன், ஆனால் கடகடன்னு முடிச்சிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 2 வாட்டி டீ போட்டு குடிச்சிட்டோங்க, நானும் இவங்களும். காலையில் ஒரு வாட்டி டீ குடித்தோமா, அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி டீ போட்டு குடிச்சிருந்தோம். அப்போ தான் சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் ஆச்சு. யாருக்கெல்லாம் வீட்டு வேலை செய்யும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்ய பிடிக்கும்? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு முதல்ல வந்து டிவியில் ஓடுற பாட்டை தான் கேட்பேன். இப்போ வந்து நெட்டு போட்டதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பிடிச்ச பாட்டுங்களை இளையராஜா சார்து, அப்புறம் வந்து எஸ்பிபி ஐயாது, எல்லா பாட்டையும் வச்சுட்டு செம்மையாக கேட்டுக்கிட்டு வேலை செய்கிறேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பழக்கத்தை வந்து என்னோடய பொண்ணு தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்குது, என் மருமகளுக்கும் அந்த பழக்கம் இருக்குது. 2 பேருமே என்ன செய்வாங்கன்னா, பாட்டை போட்டு விட்டு வேலை செய்வாங்க. அந்த பழக்கம் வந்து எனக்கு இருக்குது. ஆனால் வந்து 2 பேருமே நெட்டில் வேணுன்ற பாட்டை போட்டு கேட்பாங்க. அது மாதிரி நான் கேட்டது கிடையாது. இப்போ வந்து நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு கேட்டுட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ மை டியர்ஸ். அப்புறம் வந்து சிக்கனில் வந்து அந்த கழனி தண்ணி இருக்குல்ல, அரிசி கழுவுற தண்ணி, அதையும் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கழுவிட்டோம்னா ஸ்மெல்லு இருக்காது, கவுச்ச ஸ்மெல்லு இருக்காது. அந்த மாதிரி 2-3 வாஷ் நல்லா பண்ணிட்டேன். சூப்பராக வெள்ளை வெள்ளைன்னு சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கோழி ரசத்துக்கு என்ன செய்யணும்னா, சோம்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, தனியா இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு சின்ன வெங்காயமும் பூண்டு உரித்து வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் இந்த மசாலாவில் முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் பெருபெருக்கையாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம எப்பவும் போல் குழம்பு தாளிப்போம்ல, அந்த மாதிரி குழம்பு தாளிக்க வேண்டியது தான். தாளிச்சிட்டு என்ன செய்யணும், இந்த மசாலாவும் இந்த சிக்கனோட அந்த நம்ம எலும்பெல்லாம் எடுத்து போட்டு ரசம் வைக்கிறதுனால அந்த மசாலாவெலாம் அது கூடவே நல்லா பிரட்டிட்டு நமக்கு வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். அப்புறம் பத்தலைனா போட்டுக்கலாம், இல்லைன்னா சாப்பிடும்போது ரொம்ப கரிச்சா மாதிரி இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான கோழி ரசம் ரெடி ஆகிடும். ஏன் நான் நாட்டுக்கோழி வாங்கலை, அதனால தான் வெறும் கோழி ரசம்னு சொல்கிறேன். நாட்டுக்கோழி வாங்கியிருந்தால் நாட்டுக்கோழி ரசம்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம வாங்கின கோழியிலே சாதாரண கோழியிலே வந்து நான் நாட்டுக்கோழி ஸ்டைலில் ரசம் வச்சுருந்தேன். சரி கொஞ்சம் கோல்டு மாதிரி இருந்ததா, சரி ரசம் ஊற்றி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துருந்துச்சு கோழி ரசம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த சிக்கனுக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே மசாலா நம்ம வறுத்து அரைச்ச மசாலா தான் சமையலுக்கு. சிக்கன் கிரேவிக்கும் என்ன செஞ்சேன்னா, இதே மாதிரி சோம்பு, காஞ்ச மிளகா, தனியா, கொஞ்சம் பட்டை, லவங்கம் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு, இஞ்சி அதிலே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அது கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம், ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறோம்ல, அதனால் அதை வந்து கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கிட்டேன். அதுவும் அதே மாதிரி சிக்கன் தொக்கு மாதிரி தாளிச்சிட்டு தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த சிக்கனையும் கொஞ்சம் பீஸாக எடுத்து போட்டிருந்தேன், அதுவும் எடுத்து நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச மசாலாவையும் அதில் சேர்த்துட்டு
உப்பு சேர்த்து நல்லா சுருள கிண்டி எடுத்தால் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிரேவியும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருந்தாங்க. உண்மையிலே வந்து அப்போல்லாம் அம்மியில் அரைச்சி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, டேஸ்ட்டு அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் மாமியார்லாம். அந்த மாதிரி நல்லா ருசியாக இருந்துச்சு உண்மையிலே. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வைக்கும்போது நம்ம வெறும் மிளகாத்தூளை போட்டு வைக்கிற டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து நம்ம அரைச்சி வைக்கிற சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்தது. இவங்களே சொன்னாங்க இன்றைக்கி நல்லா இருக்குது, ரொம்ப சிக்கன் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, இந்த தொக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்ருந்தாங்க. எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வித்தியாசமாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டையும் பொட்டையும் அடித்து வைக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது. அங்கே அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து வதக்கி தாளிக்கலாம் கூடாது, மண்பானையில் தான் செய்வோம் நாங்கள். இப்போ சாமி கும்பிட்டுருந்தோம்ல ஊரில், அப்போவும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. மண்பானையில் எல்லாத்தையுமே அப்படியே வேணுன்றது எண்ணெய் சோம்பு எல்லாத்தையுமே போட்டு இந்த சிக்கனையும் அந்த நாட்டுக்கோழியும் அதில் போட்டு, எப்படியும் அந்த கோழி அடிக்கும்போது அதில் வந்து முட்டை கரு குட்டி குட்டியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனாக்கா நம்ம ஒரு 5 முட்டையை நல்லா கழுவிட்டு அதில் போட்டுருவாங்க. போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, நாட்டுக்கோழி வந்து நல்லா வேகணும்ல, அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றுவாங்க. அந்த மசாலா இப்போது நம்ம அரைச்சிருக்கோம்ல அதே மசாலா கொஞ்சம் நிறைய அரைச்சி அதில் போட்டு உப்பு போட்டு தட்டு எடுக்காமல் மூடிடுவாங்க. ஆவியெல்லாம் உள்ளே இருந்து சாமிக்கு வேகணும். அந்த ஞாபகம் வந்துருச்சு. போன வாரம் வந்து அங்கே சாப்பிட்டோம், இந்த வாரம் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாட்டுக்கோழி வந்து இங்கே அவ்வளோவா கிடைக்கல, அதனால் கிடைச்ச கோழியை வச்சு நம்ம ரசம் வைப்போம்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு ரசம். நான் கோயில் ஞாபகத்திலே சாப்பிட்ருந்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் எடுத்து சிக்கன் 65 பவுட்ரு போட்டு லைட்டாக உப்பு, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, எலுமிச்சை பழம் ஊற்றி கலந்து வச்சுட்டேன். நம்ம பழக்கமே எப்படி தெரியுமாங்க, இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழ்கிறது தான் என்னோடய பாலிசி. நான் வந்து சரி இதை ஒரே கிரேவியாக வைக்க வேண்டாம், இது கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அழகாக பண்ணியிருந்தேன். எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இந்த சொப்பு சாமான் வச்சு விளையாடுற மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக வந்துருந்துச்சு. நிறைய சமைச்சி, நம்ம குடும்பமும் பெரிய குடும்பம் தானே, நிறைய சமைச்சி அப்படியெல்லாம் எல்லாருக்கும் போட்டு செஞ்சு அப்படியெல்லாம் ஒரு டைம் போச்சு. இப்போ வந்து அவங்கவுங்க செட்டில் ஆயாச்சு. பையன் பொண்ணு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க. 2 பேருக்கு இது போதும்னு சொல்லிட்டு செய்கிறேன். 2 முட்டை தான் வேக வச்சுருக்கேன் பாருங்கள், போதும். எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று, ஓகே தானே. நைட்டுக்கு டிஃபன் தான் செய்ய போகிறோம், தோசை ஊற்ற போகிறேன். அதுக்கு இந்த சிக்கன் கிரேவியே மிச்சம் இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து உண்மையிலே டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி வந்து சிக்கனமான சிக்கன் சமையல் தான் இன்றைக்கி. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஒரு சில நேரத்தில் என்ன தெரியுமா செய்வாங்க, நண்டுலேருந்து குடல் வாங்கிட்டு வந்துடுவாங்க, மீனும் வாங்கிடுவாங்க. 2 பேர் இருந்தாலும் சரி அதெல்லாமே க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, வெறும் சிக்கன் மட்டும் பக்கத்துலேயே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல். கொஞ்சமாக சிக்கனை வச்சு வெரைட்டியாக பண்ணியாச்சு. சுட சுட சாதம், காரசாரமான கோழி ரசம், மசாலாலாம் வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. முதல் சுட சுட சாதத்தை போட்டு சிக்கன் கிரேவியை போட்டு கொண்டு போய் கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, அரைச்சி போட்டு வச்சாலே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மட்டனையும் இந்த மாதிரி வேக வச்சுட்டு இதே மாதிரி மசாலாலாம் வறுத்து அரைச்சி செஞ்சோன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போதே போய்கிட்டே இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கோழி ரசம்லாம் எப்படி தெரியுமா சாப்பிட்ணும், சாப்பாடு வந்து சூடாகவே இருக்கணும், அப்படியே சுட சுட இருக்கணும். இந்த ரசமும் அப்படியே சுட சுட இருக்கணும், நம்ம வாய் சுடணும். அந்த மாதிரி சாப்பிட்டா தான் இந்த கோழி ரசம் நல்லாயிருக்கும். இந்த மிளகு சீரகம்லாம் உள்ளே போகும்போது கோல்டும் சரியாகும். வாய் சுடுற மாதிரினா அப்படியே ரொம்ப சுடுற மாதிரி இல்லை, சூடு பொறுக்கிற மாதிரி தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் சமையல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.